கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. விசுவாசிக்கிறோம், ஆமேன் சொல்லுங்கள். எனக்கு அருமையானவர்களை, நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. அவரல்லவோ இன்றைக்கு உங்களை நடத்தி கொண்டு வருகிறார். அவரல்லவோ உன்னை கரம் பிடித்து நடத்துகிறார். எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தபோதும் தேவன் கைவிடாதபடி இம்மட்டும் நடத்தி கொண்டு வருகிற தேவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீங்களா? அவருடைய கிருபை உங்களை நடத்துது. இன்றைக்கி நீங்கள் சோத்தரிக்கணும். ஆண்டவரே, நான் இம்மட்டும் எங்களை நீங்கள் நடத்தி கொண்டு வந்து உங்களுடைய கிருபை தான்ப்பா, எனக்கு எதையுமே மேன்மைப்படுத்த ஒன்றுமில்லை ஆண்டவர், எல்லாம் உங்களுடைய தயவு உங்களுடைய கிருபை என்று சொல்லி உங்களை நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் தான் இன்றைக்கி இறக்கப்பட்டிருக்கிறார். அவர் நம்ம மேலே இறக்கம் வைக்கலைன்னா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படியாய் போயிருக்கோம் இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டதினால இன்றைக்கு தேவன் உங்களையும் பெரிய ஜாதி ஆக்கியிருக்கிறார். அதனால் நீங்கள் பயப்பட வேணாம், கலங்க வேணாம். நீங்கள் இன்றைய வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கிறது ஆண்டுடைய சுத்த கிருபை தான். உலகத்தில் நடக்கிற அசம்பாவிதமான காரியத்திலேருந்து கர்த்தர் பாதுகாத்து மீட்டு உங்களை நடத்தி கொண்டு வர்றார் இல்லையா? அதற்காக நன்றி செலுத்துங்க. தேவனை துதிங்க. இந்த நாள் முழுதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.